வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பகிரி படத்தோட விமர்சனம். மனசுக்கு நெருக்கமா மது பாட்டலும் கைக்கு நெருக்கமா கடவாசலும் இருந்தா தமிழ்நாடு உருப்படுமா? நாடு நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் ஒரே நாளில் மதுக்கடைகள் க்ளோஸ் ஆவது போல கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கனவை திரையில் இறக்கி வைத்திருக்கிறார் இசக்கி கார்வண்ணன். வசனங்கள் ஒவ்வொன்றும் ஊறப்பட்ட ஒரிஜினல் சாராயம் போல செம காரம். அரசியல்வாதிகளை இஷ்டத்திற்கு திட்டி தீர்ப்பதும் ஒருவித போதைதானே. ஃபுல்லாக்கி அனுப்புகிறார் இசக்கி. அம்புட்டு கட்சிக்காரங்களையும் இப்படி கசக்கி கதற விட்டுட்டீங்களே இசக்கி. அக்ரி படித்த பையன் விவசாயத்தை கவனிக்கணும் என்று நினைக்கிறார் அப்பா. ஆனால் மதுக்கடை வாசல்ல தான் போலீஸ் நின்று பாதுகாப்பு கொடுக்குது. கடையில மது விற்கிறவனுக்கு சல்யூட் அடிக்குது. அதனால நாஸ்மாக்ல தான் வேலைக்கு சேரணும் என்று தவியாய் தவிக்கிறான் மகன். யார் ஆசை நிறைவேறியது என்பதுதான் பகிரி. மம்பு மந்தாரம் வாந்தி போதைன்னு ஏதாவது ஒரு தலைப்பை வச்சிருக்கலாம். ஏன் தான் பகிரின்னு வச்சாரோ? ஒட்டலையே டைரக்டரு. ஈஸியா மதுக்கடைன்னு சொல்லிட்டீங்க. அது அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுல வேலைக்கு சேர்றது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ், எவ்வளவு கட்டிங் என்றெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறது படம். சாதாரண குவார்டர் பாட்டிலில் ஆரம்பித்து மந்திரி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் எல்லா ஏரியாவிலும் கூடு கட்டி அடித்து விட்டார் டைரக்டர். அதுவும் மதுபான மந்திரியே ரகசியமாக எதிர்கட்சி தலைவரை பார்த்து கலவரத்தை தூண்டாதீங்க என்று கோரிக்கை வைக்க, நான் எங்கேயா தூண்டுறேன், சரக்கே என் ஃபேக்டரியில இருந்தா போகுது என்று அவர் சொல்ல பள்ளியிலிக்கிறது நடைமுறை நிஜம். இருந்தாலும் மஞ்சள் துண்டையும் கரகர குரலையும் திரையில் காட்டுவதெல்லாம் ஓவர் சார். சரி, ஹீரோவின் பர்ஃபார்மன்ஸுக்கு வரும். ரணவீரன் என்ற புதுமுகம் ஏற்கனவே சின்ன திரையில் நடித்த அனுபவம் இருப்பதால் அப்படியே மதுக்கடை பையனாகவே மாறியிருக்கிறார். டோர் டெலிவரி ஐடியா, சைடிஷ் விற்பனை என்று அவர் போட்டு தாக்கும் புது புது ஐடியாக்கள் வரும் வருஷ வியாபாரத்திற்கு புது ரூட் போட்டு கொடுக்கும் போல. முதல் பார்வையிலே பிளாட் ஆகி ஹீரோயினை மடக்க இவர் போடும் ரூட்டுகளும் பொசுக்கென லவ்வை ஓபன் செய்யும் காட்சிகளும் செம லவ். ஹீரோவாச்சு ஒரு ஃபைட் வேண்டும் என்றெல்லாம் அச்சுறுத்தாமல் விட்டாரே, அதற்கு ஒரு நமஸ்காரம். சண்டக்கோழியின் காலில் கத்தியை கட்டிவிட்ட மாதிரி கலபரப்படுத்துகிறார் ஹீரோயின் ஸ்ரவ்யா. கண்ணும் வாயும் பொல பொல என பேசிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் தன்னை பெண் பார்க்க வருகிற மாப்பிள்ளையை விரட்டி விரட்டி அடிக்கும் காட்சிகளும், ஏன் நாஸ்மாக்கு இடம் தர மாட்டேன் என்று வீட்டு ஓனர்களிடம் கட்டி ஏறுகிற காட்சியும் அவ்வளவு ரசனை பெண்ணே. ஆனாலும் இவரும் இவர் அம்மாவும் கடை தேடுகிறேன் பேர்விழி என்று பாதி படத்தை அடைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். முடியல. இவரது அம்மா கேரக்டர் ரொம்ப ஓவர். ஆன்டியை லுக்விடும் அங்கிள்ஸ் நாட்டில் சகஜம்தான். அதற்காக வேலை மெனக்கெட்டு கிளம்பி வரும் ரவி மரியாவையும் அதையே காரணமாக வைத்த அம்மாவே மகள் கலாய்ப்பதுமாக ஒரு பொறுப்பான டைரக்டர் செய்யற வேலையாங்க இது. அதே நேரத்தில் ரவி மரியாவின் காமெடிக்கு விழுந்து விழுந்து சிரிக்காமல் இருக்கவே முடியாது. மாவு பாக்கெட் வாங்க கிளம்பும் இவர் அதை பிச்சைக்காரனுக்கு போட, அது அவர் வீட்டுக்கே வந்து சேர்ற அந்த காட்சி செம்ம கற்பனை. இன்னொரு காமெடியனாக பிரபல இயக்குனர் ஏ வெங்கடேஷ். சாரிங்கன்னா எடுபடல. டிபி கஜேந்திரன் தான் மதுபானத்துறை அமைச்சர். ஒரே நேரத்தில் அவர் 3 பொண்டாட்டிகளை 3 விதமாக சமாளிக்கிற வித்தைக்கு தேற்றை கொல் என குலுங்குகிறது. அதிலும் மதத்திற்கு ஒரு மனைவியாக மெயின்டைன் பண்ணும் அவரை வைத்து பொலிட்டீஷியன்களை புரட்டி புரட்டி எடுத்திருக்கிறார் இசக்கி கார்வண்ணன். எல்லாம் சரி, விவசாயம் பண்ணு என்றால் அதற்கான தண்ணீர் வரத்து இல்லையே சாமி. புதுசாக ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்டதற்காக பாராட்டுகளையும் அதை சீரியஸாக அணுகாமல் மேலோட்டமாக சொன்னதற்கு குட்டுகளையும் வைப்பதை தவிர வேறு வழியில்லை இயக்குனரே. ஆனாலும் படத்தில் ஆங்காங்கே காட்டப்படும் மதுக்கடை தொடர்பான ஸ்டாக் ஷாட்டுகள் புத்தியை கிள்ளி விட்டு போகிறது. எதையாவது தட்டி கொண்டே இருப்பதுதான் பின்னணி இசை என்று நினைத்து விட்டார் போல் இருக்கிறது இசையமைப்பால். கொடுமையிலும் கொடுமை. கொஞ்சம் அசந்திருந்தால் வெறும் நியூஸ் ரீல் ஆகியிருக்கும். அந்த அபாயத்தை தன் வசன திறமையால் ஸ்டெடியாக கடத்திருக்கிறார் இசக்கி கார்வண்ணன். அடுத்த வெடிகுண்டோட எப்பனா வரீங்க?